ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன மாதிரிலாம் டவுட்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஃப்டர் ஐவிஎஃப் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வேல்யூ 5, 10, 7 இந்த மாதிரி வேல்யூ வருது சிஸ்டர். இதெல்லாம் என்ன பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா? டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. 5, 10, 15, 20 இந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வேல்யூ வருது அப்படின்னா அதை வீக் பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. எதுவாக இருந்தாலுமே ஒரு 3 டைம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த வேல்யூ எப்படி டபுள் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா, என்ன மாதிரி வேல்யூ இதுவாகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பார்த்திங்கன்னா முடிவு பண்ணுவோம். ஸோ ஒரு வேளை 10ன்னு வந்திருக்க வேல்யூ அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது 20 இருக்குது, 25 இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா அதை நெகட்டிவ் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்லாவே டபுள் ஆகிடுச்சு சிஸ்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிசல்ட் வருது, ஒரு 140 வருது, 115 வருது, 200 வருது, இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி ஸ்கேன்லேயும் ஒரு தடவை பார்த்திங்கன்னா பேபி ஏதாவது தெரியுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த 5, 15, 10, 20 இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம வீக் பாசிட்டிவ்னு சொல்லுவோம். ஒருவேளை 20, 25 7th டே அப்போ வருது, அதாவது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 7வது நாள் 20, 25, 30, 35 இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது பாசிட்டிவாக ஆகிறதுக்கும் டபுள் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிஸ்டர் பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு, வேல்யூ நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு எந்த சிம்டமுமே தெரியல, இதனால் பேபியோட க்ரோத் ஏதாவது இஷ்யூ இருக்குமா, எதுக்காக சிம்டம்ஸ் தெரியல அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியறதும் தெரியாமல் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா ஹெச்சிஜின்ற ஹார்மோன் தான் இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸே இருக்காது டெலிவரி வரைக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிம்டம்ஸ் அப்பப்போ தெரியும். இப்போது இதில் சிம்டம்ஸே இல்லை அப்படின்னா அதுக்காக பேபி க்ரோத்தில் இஷ்யூ அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சிம்டம்ஸ் இல்லைனா ஹாப்பியாக இருங்க. சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாமிட்டிங், இந்த நாசியா இஷ்யூலாம் இருக்கும். ஸோ அதுக்காகலாம் டேப்லெட் எடுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிம்டம்ஸ் இல்லையா, சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சில பேருக்கு சிம்டம்ஸே தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஒரு சில பேருக்கு டெலிவரி வரைக்கும் எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. சிம்டம்ஸ் இருந்தால் தான் பாசிட்டிவ், சிம்டம்ஸ் இருந்தால் தான் பேபி நல்லா இருக்குது, சிம்டம்ஸ் இருந்தால் தான் பேபியோட க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு 2 weeks ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த ஸ்கேனெல்லாம் செக் பண்ணுவாங்க. உங்கள் பேபி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கும் காமிப்பாங்க, உங்களுக்கும் சொல்லுவாங்க. அதை வச்சே நீங்கள் உங்கள் பேபி சேஃபாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இது ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீவர் வந்துச்சு சிஸ்டர், கோல்டு வந்துச்சு சிஸ்டர், மோஷன் சரியாக போகலை, அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் இஷ்யூ இருக்குது சிஸ்டர், நான் செல்ஃபாக கேஸ்ட்ரிக் டேப்லெட் எடுத்துக்கலாமா, சிரப் எடுத்துக்கலாமா, அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஃபீவர் வந்திருக்கு நானே டோலோ எடுத்துக்கலாமா, அப்படிலாம் செல்ஃப் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாமா ஆஃப்டர் ஐவிஎஃப் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோ தான். செல்ஃப் மெடிக்கேஷன் நீங்களாம் எதுவுமே எடுக்கவே கூடாது. உங்கள் டாக்டரோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த ஒரு செல்ஃப் மெடிக்கேஷனும் நீங்கள் எடுக்கக்கூடாது டியூரிங் ஐவிஎஃப், அதாவது ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கட்டும். நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட உங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மெடிசன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்றத பார்த்து அவங்க உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. கொஷின் என்னென்னா, ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் கருணக்கிழங்குலாம் சாப்பிட்லாமா அப்படின்லாம் கேட்குறீங்க.
கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளில் நீங்கள் டெலிவரி வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. உருளைக்கிழங்கு எடுக்கலாமான்னு கேட்குறீங்க. உருளைக்கிழங்கே எடுக்கலாம், எடுக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ரெகுலராக தான் எடுக்கக்கூடாது. எப்பயாச்சும் ஒரு டைம் நீங்கள் உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ஒரு இஷ்யூவும் கிடையாது. எப்பயாச்சும் ஒரு தடவை வந்து தாராளமாக எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம் இல்லையா, ஆஃப்டர் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி இருக்கணும் அப்படிலாம் போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பாசிட்டிவ்லாம் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து குனிஞ்சு எந்த பொருளும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். அது எப்படி நம்ம சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கையில் வந்து ஒரு பென் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பின் மாதிரி சேஃப்டி பின் மாதிரி வச்சுருக்காங்க, அது தெரியாமல் கீழே போட்டாங்க அப்படின்னும் போது உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நின்றுட்டே வந்து கையை வந்து கீழே குனிஞ்சு டக்குன்னு எடுத்துருவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெக்னென்சியில் பண்ணக்கூடாது. அது நீங்கள் நேச்சுரல் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், இல்லை ஐவிஎஃப் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு ப்ரெக்னென்சி அப்படின்னு வந்து நம்ம போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கீழே ஒரு பொருள் வந்து விழுந்துடுச்சு அப்படின்னா அப்படியே கீழேருந்து குனிஞ்சே எடுக்காமல் பொறுமையாக உட்காந்துக்கோங்க. நம்ம மோஷன் எப்படி போவோமோ அதே மாதிரி பொறுமையாக உட்காருங்க. உட்காந்துட்டு அந்த பொருளை கையில் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக எழுந்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து டெலிவரி வரைக்குமே வந்து கீழே எந்த பொருள் விழுந்தாலுமே கீழே பொறுமையாக உட்காந்து அந்த பொருளை எடுத்துகிட்டு பொறுமையாக எழுந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுலேயே இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எவ்வளோ மாதத்துக்கு வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே படுத்துருக்கணும், எனக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு, எவ்வளோ மாதம் வரைக்கும் நான் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கணும், எப்போ நான் ரைட் சைட் திரும்பி படுக்கலாம், எப்போ நான் லெஃப்ட் சைட் திரும்பி படுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துடுச்சு அப்படின்னா 3 மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. உங்களுக்கு என்டி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் சைட் படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போனா வந்து ரொம்ப முதுகு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சது, ஒரே சைடாக படுத்தா வலிக்குது அப்படின்னா அப்போ கொஞ்சம் ரைட் சைடு. ஸோ ரைட் சைடு லெஃப்ட் சைடு இப்படி மாற்றி மாற்றி படுத்துக்கோங்க. ஒரு 2 hours வந்து லெஃப்ட் சைடில் படுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரைட் சைடு வந்து படுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாக படுத்துகிட்டே அப்படியே படுத்துக்கிட்டே வந்து ரைட் சைடில் திரும்புறது, படுத்துக்கிட்டே வந்து லெஃப்ட் சைடில் திரும்புறது அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஆஃப்டர் 3 month எழுந்து உட்காந்து லெஃப்ட் சைடில் திரும்பி படுங்க. மறுபடியும் வந்து உங்களுக்கு முதுகு ரொம்ப வலிக்குது, கை கால் எதனா வலி இருக்குது, பொசிஷன் சேஞ்ச் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா மறுபடியும் எழுந்து உட்காந்து நீங்கள் லெஃப்ட் சைடில் திரும்பி படுக்கிறதோ ரைட் சைடில் திரும்பி படுக்கிறதோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து IVF ஆகட்டும், டயபெட்டிஸ், தைராய்டு, வெயிட் லாஸ்க்கு இது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. PCOD, PCOSக்கெலாம் வேணுன்றவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 99 rupeesக்கு நம்ம டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.